இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை 31 சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். மிதுன ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வேலையில் வெற்றி அள்ளி தருவார். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும். மற்றவங்களுக்கு சவாலாகத்தான் இருக்கும். மேலும் பணியிடத்தில் நண்பகத்தன்மையை ஏற்படுத்தும். பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும். 7வது வீட்டின் அதிபதியான குரு 12வது வீட்டில் இருக்கிறாரு. கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் உண்டாகும். மேலும் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனால் எந்த விதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்கணும். ஒருவர் பார்த்திங்கன்னா, வணிக கூட்டாண்மைகளை முழுமையாக கவனித்து செய்யணும். மேலும் கூட்டாளியின் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளை தவிர்த்திடணும். 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் அமர்றாரு. அதனால் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும். படிப்பில் குறைவு இருக்கும், ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைப்பீங்க. தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும். அதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிஞ்சு புரிஞ்சு அவற்றுடன் முன்னேற முடியும். கல்விக்கு நல்ல காலம் அமையும். சூரியன் 2வது வீட்டில் அமர்றனால உங்கள் பேச்சு சற்று கடுமையாகத்தான் இருக்கும். யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தவிர்த்தணும். அது உறவை கெடுக்கும். குடும்பத்தில் வருமானம் உயரும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் உயரனால நிதிநிலையும் உயரும். 5வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் புதனுடன் 3வது வீட்டில் அமர்றாரு. உங்களுக்கு அன்பிற்கு நிறைய பங்காளிகள் உங்கள் முயற்சிகள் அனைத்திலையும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடைய செய்யும். மேலும் அவர்களின் முகத்தில் புன்னகையும் வரவழைக்க முடியும். பங்காளிகளும் மகிழ்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும். அது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 12வது வீட்டில் அமர்றாரு. 7வது வீட்டில் மொத்த பார்வையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். இதனால் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவில் பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யணும். சனி 9வது வீட்டில் இருக்குது. மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறனால நிதிநிலை சீராக இருக்கும். பணப்பற்றாக்குறையும் சந்திக்க போகிறீங்க. மாத தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் 12வது வீட்டில் இருப்பதனால செலவுகளை தொடர்ந்து செய்யும். வீட்டில் செயல்பாடுகள் செலவுகள் ஏற்படும். சொந்தக்காரர்கள் வந்துட்டு போவாங்க. ஜாதகக்காரர்கள் வழிபாடு, மதப்பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் ஜாஸ்தி செலவாகும். ராசி அதிபதியான புதன் சுக்கிரனுடன் இருக்கிறாரு. 3வது வீட்டில் சிறப்பாக இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்று உங்கள் உடல்நலத்தில் தொல்லைகளை உண்டாக்குது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் தினசரி உச்சரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் குடும்ப உறவுகள் மொதல் வாரத்தில் அதிர்ஷ்டத்தில் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எதிர்பாராத பிரச்சனைகள் மற்றும் சர்ச்சைகள் ஏற்படலாம். கிரகங்களின் தாக்கம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை உறுப்பினர்களிடையே கையாள வைக்கும். வருமானம் செழிக்கும். நீங்கள் சில உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். இந்த மாதம் வெளியூர் பயணம் அல்லது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். மிதுனராசிக்காரங்களில் பிள்ளைகளும் இந்த மாத இறுதியில் சில எதிர்பாராத வீழ்ச்சிகளை பார்ப்பீங்க. தாய்க்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம். ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் அதிக நாட்டம் காட்டலாம். குறிப்பாக இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் தவறான கருத்து வேறுபாடுகள் காரணமாக சர்ச்சைகள் ஏற்படலாம். வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்க இது ஒரு நல்ல நேரம். அடுத்து, புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். தந்தையிடம் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்ப விஷயங்களில் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு தவறான புரிதல்கள் ஏற்படுது. திருமண வாழ்க்கையில் மிதமான மகிழ்ச்சி இருக்கலாம். காதல் உறவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் இந்த மாத இறுதியில் ஆர்வம் குறையலாம். உங்கள் துணையின் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். முந்தைய பிரச்சனைகள் மற்றும் தவறான புரிதல்கள் தேவையற்ற சர்ச்சைகள் மற்றும் வாதங்களுக்கு வழிவகுக்கும். உறவு விஷயங்களில் கோபம் மற்றும் பதற்றத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். உங்களின் மன அழுத்தம் அதிகரிப்பதற்கு குடும்ப உறுப்பினர்களும் காரணமாக இருக்கலாம். குடும்ப சூழலில் நிம்மதி குறையும். இந்த மாதம் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கலாம். காதலில் உள்ள மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் மற்றும் துணையிடமிருந்து உணர்ச்சிபூர்வமான ஆதரவை பெறலாம் என்றாலும் சிந்தனையில் ஒத்திசைவு குறைவாகத்தான் இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்த நிதி இழப்பு ஏற்பட்டாலும் நிதி செழிப்பு நல்லா தான் இருக்குது. வருமானத்தை விரிவுபடுத்தி புதிய வாய்ப்புகள் உருவாக்கிக்கிறீங்க. ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க. மருத்துவ செலவுகள் வருது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் பங்குதாரர் மனைவியின் நலனுக்காக செலவுகளை செய்வீங்க. இந்த மாதத்தில் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பணத்தை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தலாம். மிதுனராசி என்பவர்களின் அர்ப்பணிப்பு முயற்சினால் வருமானமும் பெருகும். இது நல்ல நிதி ஆதாரங்களையும் சேமிப்பையும் குவிக்க உதவுது. தந்தை மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் ஆதாயம் உண்டாகும். செலவுகளை நிர்வகிப்பது இந்த மாதத்தில் சவாலான விஷயந்தான். பங்குச்சந்தை வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மிதமான அளவு லாபம் ஆதாயங்களை கொண்டு வரும். மனைவி மற்றும் உடன் பிறந்தோருக்கான உடல்நல செலவுகளும் ஏற்படும். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வேலையை இழக்க நேரிடும் என்ற அச்சத்துடன் கடுமையான மன அழுத்தம் இருக்கும். உத்தியோகம் குறித்த கவலை ஏற்படும். சவால்கள் காத்திருக்கும். வேலை பதவியில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு இது நல்ல மாதம் கிடையாது. கடின உழைப்பின் காரணமாக பணவரவு மற்றும் நேர்மறையான வளர்ச்சியை பார்க்கலாம். சந்தையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் வரும். இந்த மாதம் உத்தியோக வாய்ப்புகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்களை நம்பி பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். இருந்தாலும் போதுமான அங்கீகாரம் இல்லை. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் பொறுமையாக இருக்கணும். பணிச்சுமையும் அதிகரிக்கும். மிதுனராசி நபர்கள் தொழில் விஷயங்களில் கருத்து பரிமாற்றத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மிதுனராசி நபர்களின் தொழிலில் கவனமாக நடவடிக்கைகளுடன் இந்த காலகட்டத்தில் பயணம் செய்யணும். இந்த மாதம் தொழில் சம்பந்தமான பயணங்கள் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் தொழில் பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் எடுக்கும் முயற்சிகளுக்கு பலன்கள் கிடைக்கும். மிதுனராசிக்காரவங்களால் மேற்கொள்ளப்படும் தொழில்கள் இந்த மாதத்தில் சுமாரான பலன்களை தரும். துணிச்சலான முயற்சியினால் வியாபார சந்தையில் விரிவடையும். வாடிக்கையாளர்கள் மூலம் வரும் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். லாபம் குறைவாக கிடைக்கும். இந்த மாத இறுதியில் முதலீடுகள் உங்களுக்கு கவனமாக கண்காணிக்கப்படணும். வெளிநாட்டு ஒத்துழைப்பாளர்கள் மற்றும் வணிக பங்குதாரர்கள் புதிய தொடர்புகள் வச்சுருப்பாங்க. நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக அது இருக்கும். தொழிலுக்கு அதிக பணப்புழக்கம் தேவைப்படுது. வணிகத்தில் கடன் சுமை அதிகரிக்கலாம். எதிர்காலத்தில் வணிகம் செழிக்க இந்த மாதம் ஒரு அடித்தளமாக அமையும். மாதத்தின் முதல் பாதியில் அரசு மற்றும் அதன் அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். மேற்பார்வையும் தலைமைத்துவமும் அதிகமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் பங்குதாரர்கள் இழப்புகளும் ஒரு காரணியாக இருக்கும். உத்தியோகம் தொழில் மேம்பெற பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மனைவி மற்றும் தாயாரின் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகள் ஏற்படும். தீவிர கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் தூக்கம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வருது. முக்கிய விஷயங்களில் ஞாபக மறதி இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் உடல்நலம் மற்றும் மருத்துவமனை தொடர்பான செலவுகள் உயரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மிதுனராசி மாணவர்கள் பாடங்களை கற்றுக்கிறதுல சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. வித்தியாசமாக சிந்திப்பாங்க. இதுவரை கற்றுக்கொண்டதை சுய பரிசோதனை செஞ்சு கல்வியின் ஏணியில் தங்கள் சொந்த நிலைப்பாட்டை மதிப்பிடுவதற்கு இது ஒரு சிறந்த மாதம். மிதுனராசி மாணவர்களுக்கு படிப்பில் தடைகள் இருந்தாலும் சாதகமான பலன்கள் உண்டாகும். வெளிநாடுகளிலும் பிற புகழ்பெற்ற நிறுவனங்களிலும் உயர்கல்வியை தொடர விரும்பினா ஆகஸ்ட் மாதத்தில் சில போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும். கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 6, 7, 8, 9, 13, 14, 15, 16, 22, 23, 24 மற்றும்
25. அசுப தேதிகள் 1, 2, 17, 18, 19, 26, 27, 28, 29 மற்றும் 30. இதுவரை இந்த பதிவில் மிதுன ராசி என்பவர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.